ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல சந்தோஷமான மாலை வேளையிலே உத்தம சிநேகிதி அப்படின்னால் கணவனார் கைவிடப்பட்ட கணவனாரை இழந்தவர்களுக்காக ஒரு விசேஷித்த கூடுகை. பொதுவாகவே ரொம்ப சின்ன வயசுலேருந்தே என்னை பொறுத்தவரை நான் ரொம்ப வயதானவர்களையும் ஆதரவற்றவர்களை முடியாதவர்களை அவர்களெல்லாம் நேசிக்கணும், அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யணும், அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். இப்படிப்பட்ட அந்த ஒரு இருதயம் அப்போவே எனக்குள்ளே இருந்தது. எங்கள் வீட்டில் ஒரு வயதான பாட்டி அம்மா, எங்கள் அப்பாவுடைய அம்மா அவங்க கிட்டத்தட்ட 11 பிள்ளைங்க இருந்தாலும் எங்கள் வீட்டில் தான் எங்கள் பாட்டி இருந்தாங்க. அப்போ அடிக்கடி எங்கள் பாட்டிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். மாமியார் மருமகளுக்குள்ளே இருக்கிற சண்டை. எங்கள் அம்மா ரட்சிக்கப்படாத அந்த நாட்களில் ரொம்ப கொஞ்சம் கடினமாக பேசுவாங்க. மனசுக்குள்ளே எதுவுமே இல்லாட்டாலும் அவருடைய வார்த்தைகள் ரொம்ப ஈட்டி மாதிரி அப்படியே பாயும். நானே சில நேரத்தில் சொல்லுவேன், என்னம்மா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் அந்த பாட்டி அப்போவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு இந்த பல் எதுவுமே இருக்காது. ஆனால் அவர்களுக்கு எப்போ எதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் அதை சாப்பிட்லான்னு நமக்கு தோணும். பொதுவாக அந்த சுகர் வர்ற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்வீட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனால் என்னைக்கு சுகர் அப்படின்றது வந்துச்சோ அதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்லான்னு தோணும். பிபி சாப்பிட்றது வரைக்கும் மட்டன் மேலே இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனால் என்னைக்கு பிபின்னு கேள்விப்படுறோமோ அதுக்கப்புறம் தான் மட்டன் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பல் இல்லைனாலும் அவங்களுக்கு அந்த கறியெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படும் போது அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து நாங்கள் சாப்பிடும்போது சரி, அவங்க எப்படி நம்ம சாப்பிடும்போது அவங்க எப்படி சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எப்படியாவது அதை நசிச்சு பிசைஞ்சு அப்படி கொடுக்கும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க, அவங்க என்ன ஆசீர்வதிப்பாங்க. அதே போல் என்னுடைய பாஸ்டரும் அவரை அவருடைய கடைசி நாட்களில் ரொம்ப கவனிக்கணும், அவரோட இருக்கணும், அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தான் நினச்சோம். அந்த பாக்கியத்தை எல்லாம் ஆண்டவர் தந்தார். அதனால இந்த உத்தம சிநேகிதி உங்கள் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு, உங்களை நேசிக்கணும், உங்களை விசாரிக்கணும், உங்களுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய மனதிலே ஆழமாக இருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லாமல் மாதத்திற்கு ஒரு டைம் உங்கள் எல்லாரையும் சந்தித்து உங்களோட சேர்ந்து சாப்பிட்டு உங்களுடைய துக்க நலங்களை விசாரிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு நல்ல வழிகளை கத்த தருவாராக. கத்த நல்லவர். பொதுவாக இந்த உலகம் ஒரு காலத்தில் இப்போ ரொம்ப மாறிடுச்சு. டோட்டலாக நம்முடைய தமிழ்நாடு ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கணவனை இழந்த இல்லை என்றால் ஒரு கணவன் இல்லாத ஒரு சிஸ்டர் இந்த ஒரு சமுதாயத்தில் ரொம்ப பாதிக்கப்படுவார்கள். எதுக்கெடுத்தாலும் அவங்கள ஒதுக்கி வைக்கிறது, நல்ல நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடாமல் இருக்கிறது. அது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வேத வசனத்திலே உறுதியாக இருக்கிற குடும்பங்களிலே கூட பரவாயில்ல. ஆனால் ரட்சிக்கப்படாத குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு கூட ஏதாவது கணவனார் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற ஒரு பழக்கம் பழைய காலங்களிலே இருந்தது. கணவனார் இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் உடனே உயிரோடு இருக்கிற மனைவியையும் பிடிச்சி அந்த பாடி எரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த தீயில தள்ளி விடுவாங்க. நீயும் அதோட கூட சாகு, இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம். ரெண்டாவது, அதுக்கப்புறம் நீ இந்த உலகத்தில் உட்காந்துட்டா நீ அபசகுணமாக எல்லாரும் நினைப்பாங்க, உன்னுடைய வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாகும் அப்படின்னு. அதெல்லாம் ஆனால் முன்னோர்கள் முன்பாக நின்று அதெல்லாமே இப்போ மாறிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத நிறைய குடும்பங்களில் கணவனை இழந்த கணவன் இல்லாதவர்களுக்கு சரியான மதிப்பு மரியாதை கொடுக்கப்படுவதே இல்லை. அவர்கள் நிறைய பேர் ஒதுக்கப்படுகிறார்கள். நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போனால் அவங்கள தூர உட்கார வைக்கிறது. அந்த கணவனார் இறக்குற அன்னைக்கு அவர்களை ரொம்ப ஒரு கீழ்த்தரமாய் அவர்களை நடத்துவாங்க. அவங்களுடைய கைகளில் இருக்கிற வளையலை உடைக்கிறது, அவங்க தாலியை அறுத்து போடுறது, அவங்களுக்கு அந்த நேரத்தில் வித்தியாசமான ட்ரெஸ்ஸை உடுக்க வச்சு அவங்கள ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறது. இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை செய்வார்கள்.
ஆனாலும் ஆண்டவருடைய ஒரு பெரிய தயவில் அந்த மூட நம்பிக்கைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றி, ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லாததுனால ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கிறது. இந்த வேதத்தில் ஸோ கணவனார் கைவிடப்பட்ட இல்லை கணவன் இல்லாத நபர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் எப்படி இருக்கிறார் அப்படின்றதை குறித்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களாகவே என்னுடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. சரி, உங்களிடத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை ஆண்டவருடைய துணையோட நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். அதில் எனக்கு ரொம்ப இருதயத்தில் எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை, வேதத்தை திறந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்கிறோம். அதை தவிர யாத்திராகமும் 22ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனம் முதல் வாசிக்கிறேன். யாத்திராகமும் 22வது அதிகாரம் 22வது வசனம். விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு 24வது வசனம். கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். இது ரொம்ப கொடுமையான ஒரு கோரமான ஒரு வார்த்தையா இருக்குது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமே. யாத்திராகமும் 22ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். 22லிருந்து 24. விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. அவர்கள் எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தில் ஆண்டவர் நிறைய பேருக்கு உதவியா இருக்கிறார். நிறைய பேருக்காக ஆண்டவர் வழக்காடுகிறார். நிறைய பேருக்காக ஆண்டவர் நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்கிறார். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, ஒரு கணவனாராலே கைவிடப்பட்ட ஒரு கணவன் இல்லாத ஒருத்தருக்கு விரோதமாக யாராவது ஒருத்தர் எழும்புனாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு, நான் அவங்களுக்கு விரோதமா எழும்பி நிப்பேன்னு மட்டும் சொல்லல, நிச்சயமாய் கண்டிப்பா அவர்களுக்காக ஆண்டவர் வழக்காடி நியாயம் செய்து கோபம் மூண்டவராகி, யார் உங்களுக்கு விரோதமா அந்த காரியத்தை செய்யறாங்களோ அவங்க சன்னதி வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் நம்புகிறேன், இந்த உலகத்திலே உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதோ இல்லை, துக்கங்கள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம், நான் நம்புகிறேன் உங்களா ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? உங்களுக்காக ஆண்டவர் வழக்காடுகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் இந்த எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. ஒருவேளை இந்த உலகம் வேண்டாம், உங்களை வெறுக்கலாம். இந்த உலகம் வேண்டும் என்றால் உங்களை மதிக்காமல் இருக்கலாம். உலகம் வேண்டும் என்றால் எந்த வார்த்தையை வேண்டாம்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க மட்டும் கூப்பிட்டீங்கன்னா, நீங்க மட்டும் கண்ணீர் வடிச்சீங்கன்னா, நீங்க மட்டும் ஜெபம் பண்ணீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக நீதி உள்ள நியாயாதிபதியாய் வழக்காடுகிற கர்த்தர். அதனாலதான் உங்களுடைய கண்ணீர் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் எட்டுறதுனால நீங்க அவ்வளவு சீக்கிரமாய் உங்கள் பிள்ளைகள் உங்களை வருத்தப்படுத்தும் போது, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் வருத்தப்படுத்தும் போது நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கண்ணீர் வடிச்சிடவே கூடாது. நீங்க ஏன்னா ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருக்கிறார்.
உங்களை நசுக்கிற, உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்துகிற யாரா இருந்தாலும் ஆண்டவர் விட்டு வைக்கவே மாட்டார். அதனால நீங்கள் பிள்ளைகளுடைய விஷயத்துல சில நேரத்தில் விதவையாய் இல்லைனால் கணவனார் கைவிடப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். ஏன்னா பிள்ளைகள், நீங்க அழுக பிள்ளைகளுடைய தலையின் மேல வந்து ஆசீர்வாத குறைவாய் போயிடவே கூடாது. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிற கர்த்தரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து இன்னைக்கு வேதத்தில் வந்து ஒரு கேரக்டரை வந்து நான் இன்னைக்கு தியானித்தேன். யார் அப்படின்னு சொன்னா, அடிமை பெண்ணாகிய ஆகார். யாரு? ஆகார். ஆகார் யாரு? நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தில் 20வது அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். இந்த அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 25வது அதிகாரத்தினுடைய 16வது வசனம். தங்கள் கிராமங்களிலும் அரண்மனையிலையும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு 12 பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமாரர்கள் இவர்களே, இவருடைய நாமங்களும் இவைகளே. இப்பொழுது 21வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 21வது அதிகாரம் 10வது வசனம். ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மனைவியையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். அடுத்த வசனம். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடினால் அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன் என்றார். அடுத்த வசனம். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சாபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். வேதத்தில் இந்த முதல் டைவர்ஸ், இந்த டைவர்ஸ் அப்படின்றது வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாய் பரவி இருக்கிறது. ஆனால் முதல் தன்னுடைய மனைவியை வேண்டாம் என்று துரத்தி விட்டவர் சாதாரணமான ஆள் இல்லை, ஒரு நீதிமான். ஒரு நீதிமான். இந்த இடையிலே வந்தவள் ஆகார். இந்த ஆகாரோட சேர்ந்தாச்சு, ஆகாரை திருமணம் பண்ணியாச்சு, ஆகாரிடத்துல ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாச்சு. இப்போ ஆகாருக்கும் சாராய்க்கும் ஒத்து வரலன்னு தெரிஞ்ச உடனே இந்த சாராய் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல அவங்கள இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவங்கள அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்ன உடனே இந்த ஆபிரகாம் வந்து ஒரு துருத்தியில தண்ணீரை கொடுத்து அவ தோள் மேல வச்சு, பிள்ளை நீ பெற்ற பிள்ளையை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையும் கையில கொடுத்து, ஃபர்ஸ்ட் முதல்ல வேதம் வந்து ஆகார் என்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனாரை இழந்து ஒரு வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள். அப்ப இந்த வசனத்தை வந்து இன்றைக்கு நான் ஆராதனை முடித்து போய் உட்கார்ந்து இதை தியானிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை காண்பித்து, இந்த ஆகாருடைய கேரக்டர் வந்து நீங்க நினைக்கிறது மாதிரி சாதாரணமானது அல்ல. ஏன்னா இவள் தனக்கு ஆசீர்வாதம் இவங்க வந்ததுக்கு பிற்பாடு தன்னுடைய நாச்சியாரை அற்பமாய் நினைத்தாள். ஆண்டவரே, போய் எங்க இருந்து வர்ற, எங்க போற, உன் நாச்சியார் அண்டைக்கு போய் நீ என்ன பண்ணு, நீ அடங்கி இரு. இதுவரைக்கும் ஆகாரை குறித்த செய்தி எல்லாம் நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம். ஆனா எல்லாரும் ஆகாரை குறித்து என்னதான் சொல்லியிருக்க மாட்டோம். சொல்லுங்க, ஆகாரை குறித்து ஆகார் ரொம்ப நல்லவங்க,
அப்படின்னு நம்ம யாராவது செய்தியை கேட்டிருக்கோம்னு சொன்னா உண்மையிலே இப்படி கிடையாது. ஆகார் நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்ற வார்த்தையை வேணா நம்ம யூஸ் பண்ணுவோம், அந்த வார்த்தையை வச்சு பிரசங்கம் பண்ணுவோம், அந்த வார்த்தையினால நம்ம தேற்றப்படுவோம். ஆனால் ஆகாரா ஆபிரகாமா, இல்லை என்றால் ஆகாரா சாராயா அப்படின்ற இந்த 3 பேரையும் கொண்டு வரும்போது நம்முடைய இருதயம் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, ஆகாரை தள்ளிட்டு ஆபிரகாம் சாராய் அப்படின்னு தான் நம்ம நிப்போமே தவிர ஆகார் பேர்ல நம்முடைய கான்சென்ட்ரேஷன் போகாது. ஆகாரை நம்ம சொல்லும் போது அடங்காதவங்க, கீழ்ப்படியாதவங்க, ஆசீர்வாதம் வந்த உடனே தலைக்கு மேலே ஏறி ஆடினவங்க, இந்த மாதிரி நிறைய பட்டப்பேரை வச்சு நம்ம கூப்பிட்டுருப்போம். ஆனால் ஆண்டவரே, இந்த ஆகார் முதலில் தன்னுடைய கணவனாரால் இப்போ துரத்தி விட்டதுக்கு பிற்பாடு இதுவரைக்கும் ஆகாரை சந்தித்த ஆண்டவர் 2 டைம் சந்திக்கும் போது எப்படி தான் சந்திச்சாருன்னா கோபத்தோட தான் சந்திச்சாரு. அவங்கள திட்டுறதுக்காக தான் சந்திச்சாரு. நீ போய் ஒழுங்கா போய் உட்காருன்னு அவனுக்கு சொல்றேன் அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா இந்த ஆபிரகாம் என்றைக்கு இந்த சாராயை கைவிட்டானோ அதற்கு பிறகு ஆகாரை ஆண்டவர் டீல் பண்ற விதம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நான் இன்னைக்கு ஒரு 4 காரியத்தை உங்களோட சொல்றேன். உங்க பட்சத்தில் ஆண்டவர் இருக்கிறார். இந்த உலகமே உங்களுக்கு எதிர்த்து நின்னாலும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களை குற்றப்படுத்தினாலும், எத்தனை பேர் என்ன பேசினாலும், ஆகார் பட்சத்தில் ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சொல்றேன், உங்க பட்சத்தில் ஆண்டவர் இருக்கிறார். உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். இதுக்கு முன்னாடி கணவனார் உங்களோடு இருக்கும்போது ஆண்டவர் உங்களை நேசித்தது வித்தியாசம். கணவனார் உங்களோடு இருக்கும்போது ஆண்டவர் உங்களை டீல் பண்ணது வித்தியாசமா டீல் பண்ணி இருக்கலாம். நிறைய இடத்துல ஆண்டவர் உங்களை திட்டி இருக்கலாம். நிறைய இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு தண்டனைகளை கொடுத்திருக்கலாம். நிறைய இடத்துல ஆண்டவர் உங்களை கரெக்ட் பண்றதுக்கு என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த ஆண் மகன், அந்த கணவனார் என்கிற அந்த உறவு உங்களுக்கு என்னைக்கு உங்களை விட்டுச்சோ அதற்கு பிறகு நான் நம்புகிறேன் அதே இடத்துல உங்களுக்கு ஆதரவாய், உங்களை தட்டி கொடுக்கிறவராய், உங்களை பலப்படுத்துகிறவராய், உங்களோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவருடைய அன்பை நீங்க எல்லாருமே இன்றைக்கு நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் கர்த்தர் நேசிக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆகார் இப்போ ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து தோள் மேல விட்டு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஒருவேளை இந்த மாதிரி சர்ச்சில் வச்சு ஒரு கல்யாணம் பண்ணி இருந்துச்சுன்னா கோர்ட்டில் அப்ளை பண்ணி 2 பேரும் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பண்ணலாம். அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. என்னன்னா இந்த ஆகாருக்கு ப்ராப்பராக கல்யாணமாகவும் இல்லை, எல்லாருக்கும் முன்னாடியும் வச்சு தாலி கட்டி அந்த மாதிரி ஒரு கல்யாணமாகவும் இல்லை. அவளை அடிமை பெண். அதே வீட்டில் தான் அதுக்கு முன்னாடியும் அவங்க அடிமையாக இருந்தா, இப்போ கணவனார் மனைவி தூக்கி அவ்வளோதான் நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. அவன் மனைவி ஆயிட்டான், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை, ப்ரொசீஜர் ஒன்றும் இல்லை. அதனால காரணமே இல்லாம அப்படின்னா எல்லாருக்கும் தெரியாம அப்படியே இவங்க மனைவியா மாறி இப்ப பிரியும் போதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாருமே அந்த அம்மாவுக்கு இல்லை. எப்படி நீங்க பிரியலாம்? எப்படி நீங்க அவங்கள விட்டு கொடுக்குறீங்க? எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்க? இல்ல பிள்ளைக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க? உங்க மனைவிக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு இவள் பட்சத்துல இவளுக்காக கேட்கறதுக்கு கூட அங்க யாருமே இல்லை. சரிப்பா அப்படின்னு சொல்லி அந்த இரக்கம் ரொம்ப அதிகமா ஆபிரகாமுக்கு இருக்கிறதுனால அவனுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. அந்த மகளையும் இந்த குழந்தையும் வெளியே துரத்துறது கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் என்ன பண்றது, குடும்பத்தில் ஒரு சமாதானம் வேணும், தள்ளியே ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீரை தோள் மேல வச்சு அந்த குழந்தைய கையில பிடிச்சு கொடுத்து, எங்க போவேன், என்ன பண்ணுவேன், என்ன சம்பாதிப்பேன், இந்த குழந்தைய எப்படி நான் சாப்பிட வைப்பேன், இந்த குழந்தைக்கு எப்படி எதிர்காலம், எதுவுமே தெரியாம அந்த வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற அந்த ஆகாரை தேவன் கண்டார். ஒருவேளை கணவனார் இறந்ததுக்கு பிறகு, கணவனார் விட்டுட்டு போனதுக்கு பிற்பாடு உங்க நிறைய பேருடைய இருதயத்துல அந்த துணை ஒரு பெரிய துணையா இருக்கிறதுனால, உங்களை விட்டு போனதுனால நான் எப்படி சர்வே பண்ணுவேன், நான் எப்படி காரியத்தை எல்லாம் செய்வேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்துவேன், நான் எப்படி இவனை கரை சேர்த்துவேன், இப்படிப்பட்ட குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து இப்போ கூட உங்களுடைய இருதயத்தில் பெரிய தடுமாற்றங்கள் இருக்கலாம். அவங்க அப்பா கூட இருந்திருந்தா,
அவங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா, அவங்க அப்பா தட்டி கொடுக்க இருந்திருந்தா, நான் இப்படி அனாதையா இருக்கணுமா? என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படணுமா? ஆனா நான் நம்புகிறேன், அந்த வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த அந்த ஆகாரை பார்ப்பதற்கு யாருமே இல்லாட்டாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிங்களேன், ஒரு வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் இந்த 10வது வசனத்திலிருந்து அப்படியே வாசிக்கும் போது, 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஒரு 12வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். அப்பொழுது தேவன், ஓகே 13வது வசனத்தை வாசிக்கலாம். 13வது வசனம், அடிமை பெண்ணின் மகன் உன் வித்தா இருக்கிறபடியினால் அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன் என்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியிலே இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? போதும் கவனிங்க. நம்பர் 1, இந்த ஆகார் தன்னுடைய கணவனார் ஒரு துருத்தியில தண்ணீரை கொடுத்து தோள் மேல வச்சு இப்ப அனுப்பி விடுறாரு. பிள்ளைய கூப்பிட்டுட்டு எங்க போறது, என்ன பண்றது, என்ன சம்பாதிப்போம், எதுவுமே தெரியல. இப்ப இந்த வனாந்தரத்துல அலைஞ்சு திரிகிறாங்க. கணவனார் சம்பாதித்து வைத்திருந்தது, கணவனார் கொடுத்த எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே தீந்துருச்சு, எதுவுமே இல்லை. அவர் கொடுத்து விட்ட தண்ணீர் எல்லாம் தீந்துருச்சு. இப்போ இந்த பிள்ளைய திரும்பி வளர்த்த முடியாது, இந்த பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி பிள்ளைய தூரத்துல ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு இவங்க அம்பு பாயிர தூரத்துல போய் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இதுவரையிலும் ஆகார பார்க்கும்போது கோபத்தோட பதில் கொடுத்த ஆண்டவர் the first time ஆகாரை பார்த்து ஒரு வார்த்தை தேவதூதன் கேட்கிறாரு, உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு இந்த வார்த்தையை உண்மையிலே இன்னைக்கு இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இதே சூழ்நிலையில நீங்க கடந்து போகலாம். பாஸ்டர், கணவனார் உங்களுக்காக சம்பாதித்து வைத்திருந்தது எல்லாமே உங்களை விட்டு போயிருக்கலாம். ஒருவேளை இந்த ஆகார அலைகிறது போல நான் என்ன செய்வேன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி உங்களுடைய இருதயத்துல திரும்ப திரும்ப இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிற முதல் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு? நீ தைரியமான ஒரு ஆள் இல்ல, நீ விசுவாசத்தோட நிக்கிற ஒரு ஆளாச்சுல்ல, நீ வெற்றியாய் தாண்டவளாச்சுல்ல, நீ எதை பார்த்தும் பயப்படாத ஒரு ஆளாச்சுல்ல, நீ தீவிரமா நிக்கிற ஆளாச்சுல்ல, உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு ஒண்ணும் ஆகல. நீ வாழ்வ, நீ நிப்ப, நீ தாண்டுவ, நீ உங்க பிள்ளைகளுடைய உயர்வை காண்பாய், நீ உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை காண்பாய். உனக்கு ஒன்னும் ஆகல, உனக்கு ஒன்னும் ஆகல. நான் இழந்துட்டேன், நான் விட்டுட்டேன், நான் சாபம் பிடிச்ச என்னென்னமோ உங்களுடைய இருதயத்துல திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வைக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்க கையை பிடிச்ச, உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஒன்னும் ஆகல, உனக்கு ஒன்னும் ஆகல. உன்னுடைய பலன் குறையவில்லை, உன் மேல இருந்த தைரியம் குறையல, உங்க மேல வச்சிருக்கிற அன்பு குறையல, உனக்கு ஒண்ணுமே ஆகல. எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி இந்த உலகத்துல வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? இனி இந்த உலகத்துல இருந்த என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்துல இப்படிப்பட்ட காரியத்தை நான் வாழணுமா? என்னென்னமோ
இத்தனை வருடம் வாழ்ந்ததற்கு பிற்பாடு கூட கணவனார் இறந்து அவ்வளவு வருடம் ஆயிருக்கலாம், அவ்வளவு வருடத்தை நீங்க தாண்டி இருக்கலாம். ஆனா இப்போ அட் பிரசன்ட் கொஞ்ச நாளா உங்களுடைய இருதயத்துக்குள்ள அந்த ஏக்கம், அந்த வலி உங்களுக்குள்ள, ஐயோ எனக்கு ஏன் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒன்னும் ஆகல. அந்த கணவனார் இருந்து எவ்வளவு பலன் உங்களுக்கு இருக்குமோ அதைவிட அதிகமான பலன், அதைவிட அதிகமான தைரியம், அதைவிட அதிகமான சாதனை, அதைவிட அதிகமான கிருபைகளை கர்த்தர் தருவேன். உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன சம்பவிச்சது? அந்த கணவனார் அது அவங்க போன உடனே எல்லாமே போச்சு அப்படின்னு கிடையாது. அவங்க கூட இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தாரோ அதைவிட பல மடங்கு தேவன் உங்களுக்கு மூத்த சகோதரராய் இருந்து, கர்த்தர் உங்களுக்கு தகப்பனாராய் இருந்து, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையிலே 2 பேர் ரொம்ப முக்கியம். ஒன்று அந்த பெண்ணுடைய தகப்பனார், இன்னொன்று அவருடைய கணவனார். அவர் நல்ல கணவனாரா இருந்தா அந்த கணவனார். ஸோ இந்த அப்பாவை இழக்கும் போதும் கஷ்டமா இருக்கும், கணவனாரை இழக்கும் போதும் கஷ்டமா இருக்கும். ஆனா என்னுடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாராய் இருந்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன். உங்க கணவனார் கூட உங்களை காயப்படுத்தலாம், உங்க கணவனார் கூட உங்களை புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா உங்களை பெத்தெடுத்த தகப்பன் 90% தகப்பன் நல்லவராகத்தான் இருப்பார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உலகத்தில் இருக்கிற அந்த தகப்பனாரை விட பரலோக தகப்பனார் உங்களுக்கு மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து இன்றைக்கு கேட்கிறார், உனக்கு ஒன்றும் சம்பவிக்கவில்லை, உனக்கு என்ன சம்பவித்தது? இந்த வார்த்தை அப்படியே அந்த அம்மாவை பார்த்தீங்க அப்படின்னு பூஸ்ட் பண்ணியிருக்கோம். உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன ஆச்சு? அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னன்னா, அந்த 17வது வசனத்தினுடைய அடுத்த வார்த்தை கேட்கிறாரு பாருங்களேன். 21ஆம் அதிகாரம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ரெண்டாவது இந்த ஆகாரை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ என்ன பண்ணாத அப்படின்னா, நீ பயப்படாத, நீ பயப்படாத. ஆகாருக்கு தன்னுடைய கணவனாரால் கைவிடப்பட்ட அந்த ஆகாருக்கு வானத்திலிருந்து உண்டாகிற 2வது சத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ பயப்படாதே. இன்றைக்கு இந்த சத்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த உலகத்திலே எப்படி வாழ்வோம் என்கிற பயம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கலாம். ஏன்னா உலகம் வித்தியாசமா நம்மளை கையாள பார்ப்பார்கள். நமக்குள்ள ஒரு பலவீனம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப வித்தியாசமா இந்த உலகம் கொண்டு போயிடும். உங்களுக்கு பயமா இருக்கலாம். ஒரு துணை கையில இல்லாத ஒருத்தங்க தனியா டிராவல் பண்றது என்கிறது ஒரு பயமான ஒரு வாழ்க்கை. அதுவும் ஒரு பெண் தனியாக டிராவல் பண்றது ரொம்ப ஒரு பயமான வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், ஆகாரே உன்னுடைய கணவனார் இல்லைன்னு சொல்லிட்டு உன் மனசுக்குள்ள கொஞ்சம் கூட நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாதே. பொல்லாத கூட்டத்தை பார்த்து பயப்படாதே, துஷ்டர்களை பார்த்து பயப்படாதே, அக்கிரமக்காரர்களை பார்த்து பயப்படாதே, உங்களை வஞ்சிக்க நினைக்கிறவர்களை பார்த்து பயப்படாதே. உங்களுக்கு ஆள் இல்லை என்று நினைச்சு உங்களோட போராட நினைக்கிற அந்த மனுஷனுக்கு நீ பயப்படாதே. ஏனென்றால் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த மனிதர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. சிலர் சொல்லுவாங்க, ஆள் இல்லை, ஆள் இருந்தா மட்டும் இவங்க என்ன நல்லா நடத்தி இருப்பாங்களே, இப்போ வஞ்சிக்கிறார்கள், இப்போ திருடுறாங்க, இப்போ ஏமாத்துறாங்க. என்னுடைய கணவனார் மட்டும் இருந்திருந்தா இப்படி செய்ய மாட்டாங்கல்ல. எனக்கு ஒரே பயமா இருக்குது, என்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ஏதாவது செஞ்சிருவாங்களோ. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லவே இல்லை, உங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க.
ஒரு வயதான ஒரு அம்மா வந்து ஒரு மாடை வைத்து விவசாயம் நிலத்தில் வந்து ஒரு மாடை ஒரு விவசாய நிலத்துல அவங்க தங்களுடைய இருக்கிற கொஞ்சம் சொத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சொத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் வந்து நிறைய மாடு வந்து வளர்த்துட்டு வந்தார். அப்போ வந்து அடிக்கடி அந்த மாடு வந்து வேலியை தாண்டி இவர்களுடைய பயிரை வந்து மேய்ஞ்சிட்டு போகும். அப்போ இந்த வயதான அம்மா வந்து அந்த ஐயாவை பார்த்து, ஐயா இந்த மாதிரி இந்த மாடு வந்து எங்களுடைய விவசாயத்தை எல்லாம் நாசம் பண்ணுது, நீங்கள் கொஞ்சம் அந்த மாடை வந்து கட்டி வச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே இந்த நடந்த சம்பவம் இந்த பெரிய கோடீஸ்வரனுக்கு பயங்கரமான கோவம் வந்து, நீ என்ன எங்கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிற, உனக்கு யார் இவ்வளோ தைரியத்தை கொடுத்தது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, மாடு வந்து மேயும் போது நம்ம எல்லாம் வாயை கட்டிட்டு இருக்க முடியாது, அது அப்படிதான் மேயும்னு சொல்லி பயங்கர சத்தம் போட்டுட்டு போயிட்டாரு. இந்த அம்மா எதுவுமே செய்யலை. சரி, இந்த மனுஷனோட நம்ம போராட முடியாது, வேற ஏதாவது செஞ்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஜெபம் மட்டும்தான் பண்ணாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாடு வந்து அவருடைய வேலியை தாண்டி இவங்களுடைய புல்லுல வாய வச்ச உடனே பட்டார்னு யாரோ ஒருத்தர் வந்து அந்த மாட்டினுடைய முதுகு மேலே அடிச்சது மாதிரி அந்த மாடு வந்து தெரிச்சு ஓடிருச்சாங்க. நடந்த சம்பவம். அதற்கு பிறகு அந்த மனுஷன் வந்து, நீ என்ன அந்த பக்கமா போக மாட்டேங்கிற, நீ போ அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஒரு 100 மீட்டருக்கு இந்த பக்கத்திலே மாடு போய் அந்த 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 வரப்பை பார்த்துச்சுனாலே அந்த இடத்துக்கு போகாம தெரிச்சு ஓடுமாமா. அப்போ ஒரு நாள் வந்து கேட்டாராம, நீ ஏதோ செய்வனே ஏதாவது பண்ணியா, என் மாடு வந்து உன் ஏரியாவுக்குள்ளே வர மாட்டேங்குது, 100 மீட்டருக்கு அந்த பக்கம் வர மாட்டேங்குது, அந்த வரப்பை பார்த்தாலே தெரிச்சு ஓடுது. அப்போ இந்த அம்மா சொன்னாங்களாமா, என்னை காக்கும்படிக்கு எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிற இயேசு என்னை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார், என்னை சுற்றி தூதர்கள் காவல் இருக்கிறார். அதனால இப்போ உங்களுடைய இருதயத்துல ஏதோ ஒரு பய உணர்வு உங்களுக்குள்ள வரலாம். இதுவரைக்கும் அந்த பயமே எனக்கு இல்லை பாஸ்டர், ஆனா என்னமோ தெரியல இப்ப நான் ரொம்ப பயப்படுறேன், நான் ரொம்ப தைரியமான ஆள், அவர் இறக்கும் போது கூட நான் பயப்படலை, அவர் என்னை விட்டு போகும்போது கூட நான் பயப்படலை, ஆனா கொஞ்சம் நாட்கள் தாண்ட தாண்ட ஒரு ஏஜ் தாண்ட தாண்ட உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளும் விரோதமாய் வர வர பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த அதற்கு பிறகு இல்லைன்னா பிள்ளைகள் கல்யாண வயசை தொட்டதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய கேள்விக்குறி உங்களுக்கு முன்பாக நின்று, இனி எப்படி என் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டா, என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா, என்னை யார் பாப்பா, நான் எங்க போவேன், யார் என்னை வச்சுக்குவா, யாருடைய வீட்டில் நான் இருப்பேன், யார் எனக்கு கடைசி வரைக்கும் இருப்பாங்க. எப்படியோ கொஞ்ச நாட்களாய் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஒரு பயமா இருக்கு பாஸ்டர், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு நினைச்சாலே பயமா இருக்குது, நான் ரொம்ப தைரியமா இருப்பேன். ஆனா அவங்க அத்தனை பேரையும் பார்த்து கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகார் இடத்துல அன்னைக்கு பேசும்போது என்ன பேசினார் அப்படின்னு சொன்னா, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத, உன்னுடைய கணவனார் உன் கூட இருந்து காரியத்தை செய்கிறதை விட நான் உனக்கு கூட இருந்து எல்லா காரியத்தையும் நான் செய்வேன், உன்னை நான் பத்திரப்படுத்துவேன், உங்களை அழைச்சவர் உங்களை நடத்துவார், மரண பரியந்தம் நடத்துவார். நீங்க எந்த விதத்திலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், முதிர் வயதிலும் உன்னை நான் கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி நிறைய பேரை கர்த்தர் தைரியப்படுத்துறாரு. நீ பயப்படாது, நீ பயப்படாது. அப்போ ஒரு கணவனார் கைவிடப்பட்ட இழந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்து என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, உனக்கு என்ன சம்பவித்தது, உனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. கணவனார் இருந்தா மட்டும் கிடையாது, இயேசு இருந்தாலே நான் வாழ்ந்துருவேன். இந்த ஜூலியட் அப்படின்னு சொல்ற ஒருத்தங்க வந்து ஒரு கணவனை திருமணமாகி தன்னுடைய 2 வருஷத்திலேயே அந்த கணவனார் வந்து ஒரு 4 பேரோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஊழியத்திற்காக போகும்போது அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவர்களை பிடிச்சு 4 பேரையும் கொன்றுவாங்க. அப்போ அவர் ஊழியத்துக்காக போகும்போது ஒரு சின்ன குழந்தைய அவங்க வச்சிருந்தாங்க, பச்சை குழந்தைய. ஆனால் அவங்க வந்து அதற்கு பிறகு தன்னுடைய கணவனார் இறந்த எந்த ஜனங்கள் அவரை கொன்றார்களோ அந்த இடத்துல போய்
அவர்களுக்கு ஊழியம் செய்து அந்த ஜனங்களுக்கு புதிய ஏற்பாடை அவர்களுடைய பாஷையிலே எழுத்து வடிவமாய் கொண்டு வந்து மிகப்பெரிய ஊழியக்காரியாய் மாறினார்கள். அவங்க பயப்படவே இல்லை. தன்னுடைய கணவனாரை எந்த இடத்துல சாகடிச்சாங்களோ அந்த ஜனத்துக்கு முன்னாடி அவர் விட்டு போன ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். அவங்க சரித்திரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணியா இருந்தாங்க. அப்ப நான் நம்புறேன், உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு பலனை கர்த்தர் தருவார், உங்களுக்கு சத்துவத்தை கர்த்தர் தருவார். இதுவரையிலும் நடத்துனது கர்த்தர் தான் நடத்தினார். மனுஷன் நடத்தல, கர்த்தர் தான் நடத்தினார். அந்த தேவன் மறுபடியும் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஆமென். நம்பர் 3, மூணாவதாக இந்த ஆகாரை பார்த்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் வரும் பாருங்களேன். அந்த 17வது வசனம் அடுத்து வாசிக்கலாம் தொடர்ந்து. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவே. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்பர் 3, மூணாவது என்ன சொல்றாருன்னா, நீ உனக்கு என்ன சம்பவித்தது? நீ பயப்படாதே, நீ எழுந்து உன் பிள்ளையின் கையை பிடித்துக்கொள். யாரு கையை பிடிக்கணுமாமா? இதுவரைக்கும் யாரு கையை அவங்க பிடிச்சிருந்தாங்க? யாரு கையை பிடிச்சிருந்தாங்க? கல்யாணத்துல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கணவனாருடைய கையை பிடிக்கிறது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் உன்னுடைய கணவனார் கையை நீ பிடிச்சிருந்த, இப்ப நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, உன்னுடைய பிள்ளையினுடைய கையை நீ என்ன பண்ணிக்கோ. இங்க இருக்கிற ஒவ்வொரு தாயார்களும் ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் ஒரு தகப்பன் அந்த ஸ்தானத்தை விட்டு தவறும் போது அந்த தாய் அந்த பிள்ளையினுடைய கையை பிடிக்கணும். இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு ரோல் தான், தாய் என்கிற ஒரு ரோல் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க எத்தனை ரோல் ப்ளே பண்ணணும்னா 2 ரோல் எடுக்கணும். தாயினுடைய ரோலையும் நீங்க எடுக்கணும், தகப்பனாருடைய ரோலையும் நீங்க எடுக்கணும். அப்படி இந்த 2 ரோலையும் நீங்க எடுக்கல அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரத்தில் ரொம்ப தைரியசாலியாகவே வளர மாட்டார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்னா ஒரு தகப்பன் தாய் அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு ஜெபம் கண்டிப்பாக வைக்கணும்னு நான் ஏவப்பட்டேன். ஸோ கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்து அந்த ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுவோம். அம்மா இல்லாத பிள்ளைங்க, அப்பா இல்லாத பிள்ளைகளுக்காக ஒரு தனி. நான் சந்திக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிறைய இடத்துல சந்திக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்பா இல்லாத பிள்ளைங்க நிறைய பேர் ரொம்ப சாஃப்டா, ஒரு தைரியமே இல்லாம, எதிர்கொள்றதுக்கு ஒரு சக்தி இல்லாம அப்படி இருக்கிற பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். இன்னும் ஒரு காலகட்டம் வரும்போது அந்த பிள்ளைங்க இந்த உலகத்துல ஃப்ரெண்ட்ஸோட போய் ரொம்ப கெட்டு போகிற, அவங்கள விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லாத மாதிரி பிள்ளைகள் எல்லாம் நிறைய பார்க்கிறேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சில நேரங்களில் தாய்கள் தன்னுடைய கணவனார் கையை விடும்போது பிள்ளைகளுடைய கையை பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஆனா நீங்க இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் அப்படி இருப்பீங்கன்னா தயவு செய்து ஒரு முடிவு எடுங்க. நீங்க உங்களுடைய பிள்ளையினுடைய ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய பிள்ளை உன்னை நடத்தக்கூடாது, உன்னுடைய பிள்ளை உனக்கு சம்பாரிச்சு போடுறதுன்னு நினைக்காத, உன் பிள்ளை உன்னை சாப்பாடு கொடுக்குறன்னு நினைக்காத. நீ என்ன பண்ணு அப்படின்னு சொன்னா, தகப்பனாருடைய ரோலையும் தாயாருடைய ரோலையும் நீ எடுத்துக்கிட்டு உன் பிள்ளையினுடைய கையை பிடிச்சு நீ அந்த பிள்ளைய நடத்து, நான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். என் பிள்ளை வளர்ந்துட்டானே, என் பிள்ளை தோளுக்கு மேல வளர்ந்துட்டானே, என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டானா? அப்படியெல்லாம் கிடையாது. நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை தருவார்.
உங்க பிள்ளையினுடைய கையை நீங்க தளர்ந்த கையை பிடிங்க. உங்க பிள்ளையினுடைய தடுமாறுகிற கையை நீங்க பிடிங்க. உங்க பிள்ளைக்காக நீங்க திறப்பில் நில்லுங்க. நான் நம்புகிறேன் உங்க பிள்ளை அப்பா இல்லாத அந்த சூழ்நிலை முழுவதும் மறக்கப்பட்டு அவனை இந்த பூமியில கர்த்தர் ஒரு பெரிய சாட்சியாய் நிறுத்துவார். அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. பிள்ளையினுடைய கையை பிடிக்கிறதுக்கு மறந்துடவே கூடாது. இந்த பிள்ளையினுடைய கையை நீங்க பிடிக்கல அப்படின்னு சொன்னா பிள்ளைகளை இழக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நீங்கள் கடைசி நேரத்தில் நீ உங்களே நிறைய நேரத்தில் பாதிப்புக்குள்ளாக மாற்றி விடுவீர்கள். ஒரு பிள்ளைய அதுக்காக அவங்கள செல்லமாய் அவங்க சொல்றதெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு பிள்ளையினுடைய அரவணைப்புக்குள்ளே இருக்கிறது ஒரு தாயாருக்கு மிகுந்த ஆசீர்வாதம். அவங்க ஒருவேளை அந்த அளவுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த பிள்ளைய கனப்படுத்தி, அந்த பிள்ளைய தைரியப்படுத்தி, அந்த பிள்ளைக்கு பொறுப்பை கொடுத்து, அந்த பிள்ளைக்கு ஒரு உணர்வை கொடுத்து, நீ ஒரு பெரிய தலைமைத்துவத்தில் இருக்கிற, நீ தான் இந்த வீட்டை நடத்த போற, நீ தான் அடுத்த தகப்பன் அப்படின்றத யார் உள்ள கொண்டு வர முடியும்னா ஒரு தாய் தான் அதை கொண்டு வர முடியும். ஒரு வீட்டில் கணவன் ரட்சிக்கப்பட்டாலோ மனைவி ரட்சிக்கப்பட்டாலோ யார் ரட்சிக்கப்பட்டாலும் அதிகமான பேர் ரட்சிப்புல நடத்துவாங்கன்னு சொல்றீங்க நினைக்கிறீங்க நீங்க? கணவனா மனைவியா? கணவன் ரட்சிக்கப்பட்டால் ஒரு குடும்பத்தில் ரட்சிப்பு அதிகமாகுமா? மனைவி ரட்சிக்கப்பட்டால்? நான் சொல்றேன், மனைவி ரட்சிக்கப்பட்டால் தான் அந்த குடும்பத்தில் ரட்சிப்பு அதிகமாகும். என்னை பார்த்து எத்தனையோ தகப்பன்மார் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, தாயார் ரட்சிக்கப்படல. பெரிய கோடீஸ்வரரா இருக்காங்க, அவங்க பெரிய கடைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா என்ன சந்திக்கும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்டர், என்ன தொட்டதுக்கு ஆண்டவர் என் மனைவியை மட்டும் தொட்டிருந்தாருன்னா இன்னைக்கு குடும்பமா நாங்க சர்ச்சுக்கு போயிருப்போம். என்ன தொட்டதுனால என்னால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தாய்க்கு ஒரு பெண்ணுக்குள்ள கத்தர் அவ்வளவு பெரிய பவரை கத்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க எப்படி கைட் பண்ணாலும் அவங்க கைட் ஆவாங்க. நீங்க எப்படி தைரியம் சொன்னாலும் அப்படி அவங்க தைரியம் ஆவாங்க. அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அபிஷேகம். கத்தியை எடுத்துட்டு போய் குத்திட்டு வாடா அப்படின்னு அம்மா சொன்னாங்கன்னா அப்படி கேட்கிற பிள்ளைங்க இருக்காங்க தெரியுமா? இந்த காரியத்தை நீ செஞ்சுட்டு வாடா அப்படின்னு சொன்னா கேட்கிற பிள்ளைங்க இருக்காங்க தெரியுமா? அந்த அளவிற்கு ஒரு தாயாரால தன்னுடைய பிள்ளைய மோட்டிவேட் பண்ண முடியும். உங்க பிள்ளைகளுடைய தளர்ந்த கைகளை நீங்க தான் திடப்படுத்தணும். அவன் கையில தராச கையில கொடுக்கணும், அவன் கையில பைபிளை கையில கொடுக்கணும், அவன் கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கையில கொடுத்து அவனை தட்டி எழுப்பி நீங்க அந்த தலைமைத்துவத்தை அவங்க கையில கொடுக்கணும். அவன் கையை பிடிச்சுக்கணும். அவன் கையை பிடிச்சு நீ தாண்டா இந்த உலகத்திலே இளம் விதவிகளாய் இருக்கிற சிலருக்கு எங்க பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளையோட கையை பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப குறைஞ்சிரும். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க. ஆகாரை பார்த்து ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ எழுந்து உன் பிள்ளையை எடுத்து அவன் உன் கையினால் பிடித்து கொண்டு போ. நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க அப்பாவே இல்லை, அப்புறம் நான் என்ன, என் வார்த்தைக்கு கேட்கவா போறான், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியவா போறான், என்ன ஒரு மனுஷியா மதிக்கவா போறான்? நான் சொல்றேன், உங்களையே நீங்க ஏன் தாழ்த்துறீங்க? உங்களையே நீங்க ஏன் கொடுக்குறீங்க? நீங்க ஆக்கி போடுற சாப்பாடை தானே அவங்க சாப்பிட்றாங்க, நீங்க கொடுக்குற சாப்பாடை தானே அவங்க சாப்பிட்றாங்க. உண்மையா இல்லையா? நீங்க செஞ்சு வச்சிருக்கிற சாப்பாடை உங்க பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு அதிகாரம் இருந்துச்சுன்னா நீங்க அவங்கள கரெக்ட் பண்ணும்போது அதற்கு கீழ்ப்படியக்கூடிய அதிகாரம் கண்டிப்பாக உங்க பிள்ளைகளுக்கு இருக்குது. அந்த தலைமைத்துவத்தை நீங்க விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஸ்ட்ராங்கா நில்லுங்க, நீங்க தைரியமா நில்லுங்க. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருப்பார். அந்த இடத்துல நீங்க போய் வளவளா கொலகொலான்னு இருந்துடக்கூடாது. இருந்துட்டீங்கன்னா சொல்லுங்க, இருந்துட்டீங்கன்னா அவங்க அப்படிதான், அவங்களுக்கு அது எடுத்த கையா போயிடும், அது செல்லமா போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதை செய்யாத, இதை செய், இதை ஏன் செய்ற, நீ எதுக்கு நீ பண்ற, நீ இதை. ஒவ்வொரு தாயும் அவன் அந்த பிள்ளை தகப்பன் இல்லாத அந்த குறைய தீர்க்கணும்னு சொல்லிட்டு அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களா இல்லையா? அந்த மகா கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களா இல்லையா? அவங்க அப்பா இல்லாத இடத்தை நான் ஃபில் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? வெறும் பொருட்களால அப்பா இல்லாத இடத்தை நான் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு அம்மா, அப்பா இல்லாத அந்த ஸ்டிக்ட், அப்பா இல்லாத அந்த இடத்தை நான் என் பிள்ளைக்கு செய்யணும்ன்ற தைரியத்தை நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பா எடுக்கணும்.
அதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக ஆகாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன சம்பவித்தது? நம்பர் 2, ஆண்டவர் ஆகாரை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாது. நம்பர் 3, ஆண்டவர் ஆகாரை பார்த்து சொல்றாரு, உன் பிள்ளையினுடைய கையை பிடித்துக்கொள். அடுத்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, அந்த பிள்ளைய நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி வளர்த்த போறேன்? எப்படி வளர்த்த போறேன்? எப்படி கரையேற்ற போறேன்? எப்படி பேர் பார்க்க போறேன்? எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்? ஆனா கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளைய நான் பெரிய ஜாதியாய், இன்றைக்கு அற்பமாய் தெரிகிற அந்த பிள்ளை, இன்றைக்கு துரத்தி விடப்படுகிற அந்த பிள்ளை, இன்றைக்கு தண்ணீருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைய, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய பிள்ளையை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். உன்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இவளுடைய பிள்ளையா, இவங்க பிள்ளையா அப்படின்னு ஆச்சரியப்படுகிற ஒரு நாளை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி இது நிறைவேறட்டும். இந்த சத்தம் தொனிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதே நிறைவேறட்டும். ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. ஆனா இவங்க ஆரம்பம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிள்ளைய கண்ணு கட்டாத தூரத்துல, அம்பு பாயிர தூரத்துல கொண்டு போய் படுக்க வச்சுட்டு இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிள்ளை சாகிறத நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு காலையில 2வது ஆராதனை முடிஞ்ச உடனே அருமையான சிஸ்டர் வந்து அவங்க பையனை கூட்டிட்டு வந்து அவனுடைய திருமணத்திற்கான பத்திரிகையை கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ எத்தனை இயர் ஆச்சு அவங்க இறந்து? 7 இயர்ஸில் 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்க வந்து அப்போதான் படிச்சுட்டு இருக்கிறான். 2 பசங்க அவங்களுக்கு. அவர் வந்து ரொம்ப அன்பானவர், வீட்டில் ரொம்ப நேசமாக இருக்கிறவர். திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இறந்துட்டாங்க. அன்னைக்கு அந்த துக்க வீட்டுக்கு போகும்போது எல்லாருடைய கண்களும் இவங்களையும் அவங்க 2 பிள்ளைகளையும் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிள்ளைங்களை எப்படி வளர்த்துவா, எப்படி இவங்க படிக்க வைப்பா, எப்படி இந்த பிள்ளைங்க அடுத்தது போகும்? அவங்களுக்குள்ளேயும் அப்படிதான் ஒரு கேள்வி. அழும்போதே அவருடைய பாடி அப்படியே இருக்கும்போது, பாஸ்டர் நான் எப்படி இந்த பிள்ளைகளை நீ படிக்க வைப்பேன், எப்படி நான் வளர்த்துவேன், எப்படி ஆளாக்குவேன், எப்படி இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு தான் அன்னைக்கு அழுதாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பத்திரிகையை கொண்டு வந்து கொடுக்கும்போது, கர்த்தர் கைவிட்டாரா? கர்த்தர் பிள்ளைகளை கையேந்த விட்டாரா? ஸோ கர்த்தர் எவ்வளவு நல்லவர். வேற நிறைய ஃபர்ஸ்ட் சர்ச்சை ஆரம்பிக்கும் போது திருச்சபையில் முதல் மரணத்தை, இளம் மரணத்தை பார்த்தது 2 ஃபேமிலி. ஒன்று வந்து சிஸ்டர் அங்கே இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை குழந்தைங்க. அவர் வந்து சுகுணா சிக்கன் தானே இல்லை, அதில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப இளம் வயசு. ஸோ அவருடைய இறப்பை என்னால் தாங்கவே முடியல. 2 பிள்ளைங்களும் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குழந்தைங்க, எல்கேஜி அந்த அப்படி தானே இல்லை. எத்தனை இயர் ஆச்சு அது? அவர் இறந்து எவ்வளோ ஆச்சு? 14 வருஷம். 16 வருஷத்துக்கு முன்னாடி. அதே போல தாமஸ் அவங்களுடைய அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு. அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சின்ன வயசு இந்த பிள்ளைங்க எல்லாம். ஆனா ஆண்டவர் வந்து இன்னைக்கு அந்த பிள்ளைங்க 2 பேரும் வந்து சம்பாதிக்கிறவங்களா மாறி அவங்க கொண்டு வந்து காணிக்கையை கொடுத்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு பதவி உயர்வுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி முன்னாடி நிற்கும் போது ஆண்டவர் வந்து கைவிடவே இல்லை. நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கணவனார் இல்லை, அவர் இல்லைன்னா அவ்வளோதான், என் பிள்ளைங்க ஒன்றும் இல்லாமல் போச்சுன்ற அந்த சுற்றி இருக்கிற அத்தனை பேர், என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலையே, என் பிள்ளைகளுக்கு நினைச்சதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியலையே, எங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்ய முடியலையேன்னு யாரெல்லாம் மன வருத்தத்தோடு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் இஸ்மவேலை ஒரு பெரிய ஜாதியாய்
மாற்ற முடியுமானால் கர்த்தர் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன். ஆகாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். உங்க பிள்ளைகளுக்கு, உலகத்தில் இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு மனிதர்கள் தகப்பன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்க பிள்ளைகளுக்கு பரம தகப்பனாகிய இயேசு தகப்பனாய் இருக்கிறதுனால் அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கரங்களை தட்டி நான் நம்புறேன், நம்புறேன், நம்புறேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாரை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த அம்மா அந்த பிள்ளையை வளர்த்தி, அதற்கு அடுத்த சாப்டர்ல வாசிக்கும் போது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, அந்த இஸ்மவேல் வளர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூஏ அப்படின்ற அரபு கண்ட்ரிஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உலகத்திலே கோடீஸ்வரரான நாடு அங்கதான். நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த அரபு கண்ட்ரிஸ் போய் பாருங்க, முஸ்லீம் கண்ட்ரிஸ் எல்லாம் போய் பாருங்க. அவ்வளோதான், அங்கே தோண்டினாலே பெட்ரோல் வருது. அவ்வளோதான், அந்த பெட்ரோல் ஒரு வளம் போதும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ கோடீஸ்வரர்கள். அவங்க எல்லாம் இந்த இந்த இவங்களை சேர்ந்தவங்க தான். அவங்க தான் இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறாரு. அப்போ நான் நம்புகிறேன், ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் தரையிலே விழுவது இல்லை. ஆபிரகாம் நீதிமானாக இருந்தாலும், ஆபிரகாம் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும், ஆபிரகாம் கைவிட்டுட்டாருன்னு தெரிஞ்ச உடனேயே அது வரைக்கும் சாராளை நிறைய இடத்துல நீ அப்படி பண்ணாத, அப்படி பண்ணாதேன்னு திட்டி அப்படி கரெக்ட் பண்ண அந்த ஆண்டவர் அதற்கு பிறகு ஆகாரை எப்படிதான் படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, சரிப்பா பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஸோ காட் பிளஸ் யூ. அதனால என்னை விட ஆண்டவர் உங்க மேலதான் ரொம்ப பிரியமா இருக்காருன்னு தோணுது. இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கும் போது அப்படிதான் நினைச்சேன். இல்லை இல்லை இல்லை, என் மேல இருக்கிற அன்பை குறைச்சிடாதீங்க, அவங்கள விட என்னதான் நீங்க ரொம்ப நேசிக்கணும்னு சும்மா நான் பேசிக்கிட்டேன். அதனால ஆண்டவர் நீங்க கண்ணீர் விட்டா உடனே கேட்டுருவாரு போல, நீங்க அழுதீங்கன்னா உடனே கேட்டுருவாரு போல. பாருங்க, நீங்க எப்பெல்லாம் அழுறீங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துறாருல. ஸோ காட் பிளஸ் யூ. நாங்க 1000 பேர் சொல்ற ஆறுதலை விட கர்த்தர் உங்களுக்கு சொல்ற ஆறுதல் பெரிய ஆறுதல். ஸோ நீங்க சுகமா இருப்பீர்கள், நீங்கள் தைரியமா இருப்பீர்கள். உங்க கைகள் கர்த்தர் பலப்படுத்துவார். உங்க பிள்ளைங்க உங்க கண்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். கர்த்தர் இது முதல் உங்களோடு கூட நடந்து வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ரொம்ப சந்தோஷம். மாதம் இப்படி ஒரு கூடுகை வைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸோ எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று ஒரே ஒரு வார்த்தையை பாடிட்டு நம்ம உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு அடுத்த ஒரு சின்ன ஒரு ஸ்கிட் ஒன்று இருக்கு, அதை பண்ணிட்டு நம்ம அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. நீங்களோடு இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை அவர் கைவிடவே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்க முடியும்? கைகளை உயர்த்தி சொல்லுங்களப்பா, நன்றி. நீங்க கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை, நீங்க கைவிடவே இல்லை, நீங்க கைவிடவே இல்லை, நீங்க கைவிடவே இல்லை. அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களை கைவிடவே இல்லை. முழு பலத்தோடு கூட. எத்தனையோ பேர் உங்களை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க, இவ என்ன பண்ண போறான்னு தானே கேட்டாங்க, இவ என்ன பண்ணிடுவான்னு அப்படித்தானே நினைச்சாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிட்டா, இவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தனை வார்த்தை உங்களுக்கு விரோதமா பேசினாங்க. ஆனா ஆண்டவர் அந்த மனுஷன் இல்லாத அந்த 1% கூட தெரியாம கர்த்தர் இவ்வளவு தூரம் உங்களை கிருபையாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினாரே. அவர் ஒருவர் மட்டும்தானே நடத்தினார். கையை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. அது உண்மைன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. உங்க பிள்ளைங்க உங்களை தேற்றல, ஆனா கர்த்தரே உங்களை தேற்றினாரு. உங்க பிள்ளைங்க உங்க கேள்விகளுக்கு பதிலே சொல்லல, ஆனா நீங்க தேவ சமூகத்துல நிற்கும் போது கர்த்தர் உங்க கேள்விக்கு அப்படியே பதில் கொடுத்தார். கர்த்தர்
இந்த பிள்ளைய தருதலையா தான் விடுவா, இந்த பிள்ளைய கவனிக்கவே மாட்டா அப்படின்னு எல்லாம் உங்க பிள்ளை உங்களை பார்த்து எத்தனை பேர் சொன்னாங்க. ஆனா உங்க பிள்ளைய ஒரு நல்ல படிப்பு படிக்க வச்சு இன்னைக்கு அவங்க உத்தியோகத்துல இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை கிருபையா நடத்தினாரு. அப்பா பார்த்து நன்றியப்பான்னு சொல்லுங்க முழு பலத்தோடு கூட. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாருடைய கையும் விட்டதுக்கு அப்புறம் நீங்க மட்டும் எங்களை கைவிடவே இல்லை ஆண்டவரே. ஓ அல்லேலூயா. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினி. உண்மைதானே? எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினி. கைகளை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே முழு பலத்தோடு இயேசுவே சத்தமா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன். 1000 பாடல்களும் 1000 பாடல்களோ இன்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன், ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இப்ப கையை வைத்து இயேசுவே, ஹalleluya. சொல்ல சொல்ல அந்த மகிமை ஒரு நிமிஷம் கண்களை திறந்து பாருங்க. உண்மையாகவே உங்களுடைய கரத்தை பிடிச்ச அந்த கணவனார் கைவிட்டாரு. அவர் கைவிடும் போது உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்க மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய கேள்வி, இனி நான் என்ன செய்வேன், இனி என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்துவேன். இந்த ஆகாரிடத்திலே இருந்த அந்த ஒரே கேள்வி. ஆபிரகாம் சின்ன ஆள் கிடையாது. ஆபிரகாம் யார் தெரியுமா? செல்வ சீமான். செல்வ சீமானா இருந்த அந்த ஆபிரகாம் ஆகார் கையில என்ன கொடுத்தாராமா? சொல்லுங்க. வேற சொத்து இருந்தா கூட கொடுத்து விட முடியாது. ஒரு துருத்தியில தண்ணியை கொடுத்து தோள் மேல வச்சு அந்த ஆபிரகாம் நினைச்சிருந்தா ஒரு 10 வேலைக்காரங்களை கூப்பிட்டு இவங்க பின்னாடி போங்கப்பா, இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்துட்டு வாங்கப்பான்னு சொல்லி இருக்கலாம். ஆனா யார் விட மாட்டா? சொல்லுங்க. சாராய் விட மாட்டாங்க, சாராய் விட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஆண்கள் நிறைய பேர் அப்படி இருக்கலாம், பெண்கள் இருக்க மாட்டாங்க. அப்படி என்ன நீ
என் மேல பாசமா, அவன் மேல பாசமா. இப்போ அவ்வளவு ஐஸ்வர்யவானா இருந்தும் தன்னுடைய கணவனார் தனக்காக ஒண்ணுமே கொடுத்து வைக்கலங்க. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கை இதுவா இருக்கலாம். பாஸ்டர், என் கணவனார் என்னை விட்டுட்டு என் கையில 2 பிள்ளைகளோட விட்டுட்டு போகும்போது, என்னை விட்டுட்டு போகும்போது உங்கள்கிட்ட ஒண்ணு கூட இல்லாம இருக்கலாம், ஒண்ணு கூட இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க திரும்பி பாருங்க 10 வருஷத்தை, திரும்பி பாருங்க 7 வருஷத்தை, திரும்பி பாருங்க 5 வருஷத்தை. உங்களுக்கு என்ன குறைஞ்சிருச்சு? உங்களுக்கு என்ன குறைஞ்சிருச்சு? உங்களுக்கு ஒரு வருமானமுமே இல்லை, உங்களுக்கு ஒரு செழிப்புமே இல்லை. ஆனாலும் கூட கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்த கர்த்தர், பொறுப்பை கொடுத்த கர்த்தர், உன்னை போஷிப்பேன்னு சொன்ன கர்த்தர், இதுவரையிலும் கர்த்தர் உங்களை போஷிக்கிறதற்கு உண்மை உள்ளவராய் இருப்பார். ஆனால் அந்த கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இதுவரைக்கும் உன்னை நான் நடத்தினேன், இனியும் நான் உன்னை நடத்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். உன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை ஆன்லைன் மூலமாய் கேட்டுக்கொண்டு எந்தெந்த இடத்திலெல்லாம் தாய் அழுது கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் என் சகோதரி அழுது கொண்டிருக்கிறார்களோ, இல்ல இல்ல, இந்த ஜெபம் முடியும் போதே ஒரு தைரியம் என் பிள்ளைக்குள்ள உண்டாவதாக ராஜா, ஒரு பலன் உண்டாவதாக ராஜா. ஓ ஹalleluya. உன் பிள்ளையினுடைய நீ எழுந்திரு. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? நீ பயப்படாதே, நீ எழுந்து பிள்ளையினுடைய கையை பிடித்து நீ முன்னேறி செல். நான் உன் பிள்ளையை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். இந்த வார்த்தையை அப்படியே நிலைப்படுத்துங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆண்டவரே, உத்தம சிநேகிதி இந்த காரியத்திலே அந்த ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ண அந்த குடும்பத்திற்காக, பிரதர் சிஸ்டர் குடும்பத்துக்காக அவங்களை கர்த்தர் 1000 மடங்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்க கிருபை உங்க பிள்ளைகளை முழுவதுமாய் தாங்கி நடத்தட்டும் இயேசுவின் மூலம், நல்ல பிதாவே. அப்படியே உட்காருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபுட்டு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த சாரி ஒன்று இது பண்ணியிருக்கிறோம். பட்டு அது எப்படி இருக்கும்னு தெரியல. ஒருத்தங்க வந்து கொஞ்சம் சாரீஸ் வாங்கி கொடுத்தாங்க. பட் அது எங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக தெரில, ரொம்ப நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். அதனால் 2ம் சேர்த்து உள்ளே வச்சுருப்பாங்க. அதனால் அது ஒரு பெரிய பொருட்டாக நீங்கள் எடுக்காதீங்க. ஒருவேளை நல்லா இருந்தால் நல்ல இடத்துல கட்டுங்க. அப்படி நல்லா இல்லையா, சும்மா ஜஸ்ட்டு சும்மா ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கட்டிக்கிங்க. ஓகே, ஆண்டவர்கள் ஆசை. இப்போ வந்து அருமையான ஜாயமா எல்லாம் சேர்ந்து அந்த டீம் சேர்ந்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்கிட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கிட்டை அவங்க போடுவாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறோம். தேங்க்யூ. மாணவர்களே, உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகமத்தில் தேவனால் எடுத்து பயன்படுத்தப்பட்ட சில பெண்களை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்களுடைய பங்களிப்பை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். ஒரு இனிமையான மாலை பொழுதில், இந்த இடம் எத்தனை அழகாக உள்ளது. வா ரூத், சிறிது நேரம் இளைப்பாறி விட்டு செல்வோம். பாரேன், எத்தனை பெண்கள் இங்கே உள்ளனர். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. என் பெயர் நகோமி. இது என் அருமையான மருமகள் ரூத். நான் மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேம் வெளியில் நாங்கள் இருவரும் இந்த அழகான இடத்தை பார்த்தோம். உங்களை காண வந்துள்ளோம். நகோமி என்றால் இனிமை என்று பொருள். அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்பட்ட பெத்லகேமை விட்டு அந்நிய தேசமாகிய மோவாப்புக்கு சென்றதால் நகோமியின் வாழ்க்கை கசப்பாக மாறியது. அங்கு அவள் கணவன் எலிமெலேக்கு மரித்து போனதினால் நகோமி விதவையானாள். உபாகமம் 7:3 கூறப்பட்டுள்ள கட்டளையை மீறி தன் 2 குமாரர்களுக்கும் விக்கிரக ஆராதனை செய்யும் பெண்களை திருமணம் செய்து வைத்தார். 2 குமாரர்களும் மரித்து போனதால் 2 மருமகள்களும் நகோமியைப் போலவே விதவைகளாக மாறினார்கள். கர்த்தரின் சத்தத்தை கேட்டதும் நகோமி மோவாப்பை விட்டு பெத்லகேமிற்கு போக தீர்மானித்து ரூத்துடன் மோவாப்பு போய் சேர்ந்தாள்.
மோவாப் தேசத்தில் இருந்தாலும் தன் 2 மருமகளுக்கும் தேவனை பற்றி போதித்து நடத்தியதால் மருமகள் ரூத் மிக வைராக்கியமாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டாள். அதனால் நல்ல வாழ்க்கை அமைந்தது. இயேசு கிறிஸ்துவின் வம்ச பட்டியலில் இடம் பிடித்தாள். நீங்க? நான் தொற்கால். என்னை தேடி பெண்கள்லாம், ஏழை பெண்கள்லாம் என்னை தேடி வருவாங்க, விதவைகள் வருவாங்க. அவங்களுக்கு நான் நிறைய உதவிகள் செய்வேன். அவங்களுக்கு நான் பாருங்க வஸ்திரமெல்லாம் தைச்சு கொடுத்துருக்கேன் பாருங்க. துர்கால் யோப்பா பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு இயேசுவின் சீஷி. பரிசுத்த ஆவில் நிரப்பப்பட்டு ஊழியம் செய்த ஒரு பெண்ணாவார். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதிலும் விதவைகளை ஆதரிப்பதிலும் பெயர் போனவர். தன் ஊராரின் ஜனத்தாரால் புகழப்பட்ட ஒரு உத்தம பெண், அனைவராலும் நேசிக்கப்பட்ட ஒரு பெண். எந்த அளவுக்கு என்றால் இவளின் மரணத்தை ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பேதுருவை அழைத்து ஜெபித்து அற்புதத்தின் மூலமாய் இவளை திரும்பவும் உயிரோடே பெற்றார்கள். துர்காலின் உயிர் மீண்டும் வந்ததினால் பெண்களும் விதவைகளும் மிகுந்த சந்தோஷமடைந்தார்கள். இதற்கு காரணம் துர்காலின் நற்கிரியைகளாகிய தான தர்மம் தான். நான் யார் தெரியுமா? தீமோத்தேயு இருக்கான்ல, தீமோத்தேயு அவனுடைய பாட்டினா லோவிசாள். இவ ஐனிக்கேயாள், என்னுடைய மக, தீமோத்தேயுடைய அம்மா. பவுல் தன் கடைசி சிறையிருப்பில் இருக்கும்போது தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் நிருபத்தில் தீமோத்தேயுவின் விசுவாசத்திற்கு முக்கிய காரணம் அவன் பாட்டியாகிய லோவிசாள் என்றும் அவன் தாயாகிய ஐனிக்கேயாள் என்றும் குறிப்பிடுகிறார். லிஸ்தீரா சபையின் நற்சாட்சி பெற்ற ஒருவனாக இருந்தவன் தீமோத்தேயு. அவனுடைய தாய் ஒரு யூத ஸ்திரீ, தகப்பன் கிரேக்கன். தன் கணவன் கிரேக்கனாக இருந்த போதிலும் அவர்கள் வசித்து வந்த லிஸ்தீரா பட்டணம் விக்கிரக ஆராதனை நிறைந்ததாய் இருந்த போதிலும் தன் மகனை கர்த்தருக்குள் வைராக்கியமாக வளர்த்தினாள். தேவ திட்டத்திற்கு தன் மகனை ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் இருவரின் மாயமற்ற விசுவாசம் தீமோத்தேயுவை விசுவாசத்தில் உத்தம குமாரனாக மாற்றியது. என்னை பற்றி நானே சொல்கிறேன். என் பேர் அன்னாள். நான் எப்போவுமே ஆலயத்திலேயே இருப்பேன். இயேசு குழந்தைய ஆலயத்துக்கு கொண்டு வந்த போது என் கையில் தான் கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்தில் வாழ்ந்த வயது சென்ற பெண்மணிதான் இந்த அன்னாள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆம் நிருபத்தில் விதவைகள் எப்படி கவனிக்கப்பட வேண்டும் என்று எழுதும்போது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதுகிறார்: உத்தம விதவையாயிருந்து தனிமையா இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36 முதல் 39 உள்ள வசனங்கள் இந்த அன்னாளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அன்னாள் சாதாரணமான பெண் அல்ல. முக்கியமான நோக்கத்திற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த அனைவரிடத்திலும் பேசினாள். இயேசுவே மேசியாவாக வெளிப்பட்டார் என்பதை எருசலேம் தேவாலயத்திலிருந்து பிரகடனப்படுத்துகிற 2 சாட்சிகளில் ஒரு முக்கியமான சாட்சியாய் இருந்தவர் இந்த அன்னாள் என்பது பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இவர்கள் பேசிக்கொண்டிருந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு தரிசனமானார். உத்தம குணசாலியே, நீ பாக்கியவதி. உன்னத தேவனிடத்தில் கிருபை பெற்றவளே, சூழ்நிலைகளை ஜெயித்து ஜெயம் எடுத்தவளே, இரவும் பகலும் தேவனிடத்தில் உத்தமமாய் காத்திருப்பவளே, நீ கைவிடப்பட்டவள் அல்ல. நீ என் மணவாட்டி. ஆம், நான் உன் மணவாளன். ஸ்திரீகளில் ரூபவதியே, என் பிரியமே, என் இதயத்தை கவர்ந்து கொண்டவளே. அநேக கண்ணீர்களை கண்ட உன் கண்கள் இனி ஆனந்தத்தை பார்க்கட்டும். தாங்க முடியா பாரத்தை சுமந்த உன் மனது இனி லகுவாய் மாறட்டும். என் பார்வையில் நீ மிகவும் கனத்துக்குரியவள். நீ தனிமையானவள் அல்ல. என் சமூகம் எப்போதும் உன்னோடு. நீ என்னிடத்தில் வைத்த விசுவாசம் உனக்கு நன்மையாகவும் எனக்கு பிரியமாகவும் இருக்கிறது. தனிமையா இருந்தாலும்
என்னிடத்தில் நம்பிக்கையுள்ளவளாய் நம்பிக்கையிலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாயே. சுகபோகமாய் வாழாமல் குற்றம் சாட்டப்படாமல் ஆதி அன்பில் நிலைத்திருந்து பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுக்கு துணை நின்று உபத்திரவப்படுபவர்களுக்கு உதவி செய்து நற்காரியங்களை ஜாக்கிரதையாய் நடப்பித்தவளே, என் மேல் நீ வைத்த உன் மாயமற்ற விசுவாசம் இதோ விலையேற பெற்ற முத்தாக உன் கிரீடத்தில். நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டியே, நீ என் ஜனம், நான் உன் தேவன். உன் கண்ணீர் யாவையும் துடைத்தேன். இனி உனக்கு வருத்தமோ துக்கமோ அலறுதலோ இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. என் மணவாட்டியே, உத்தம சிநேகிதியே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பாராக. நல்ல கைத்தட்டி அவங்கள ரொம்ப சூப்பராக பண்ணாங்கல்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உண்மையிலே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்றத எப்படியெல்லாம் வெளிப்படுத்துறாருல, அப்படியே அவங்க கடைசியில் அந்த கிரீடம் எல்லாம் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படின்னா உங்களுக்கும் அப்படி தான் கர்த்தருடைய வருகத்தை அமைச்சா நீங்கள் பரலோகம் போகும்போது இங்கே உங்களுக்கு அங்கீகாரம் இருக்கோ இல்லையோ, நீங்கள் உதவி செய்தது, நீங்கள் ஊழியக்காரனை தாங்கினது, எங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணது, மறைந்திருந்து நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கினது, ஊழியம் செய்தது, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுடைய பாடுகள் கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் பரலோகத்தின் தேவன் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அதனால் காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் ஆன்லைனில் கூட இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே வர முடியாமல் இருக்கும். உங்களை நாங்கள் வாழ்த்துறோம், உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் எங்கிருந்தாலும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை நடத்துவார். அப்படி ஜெபம் பண்ணி நான் முடிச்சிடுறேன். முடித்த உடனே எல்லாருக்குமே ஒரு அன்பின் விருந்து மாதிரி ஒரு சின்னது இருக்குது. பிரதர் பீட்டர் அவங்களுடைய ஃபேமிலி அப்படி முழு பொறுப்பை எடுத்தார்கள். ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. அகைன் அந்த சாரீஸ் இருக்குது, அதை அப்படியே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். பட் அது ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேண்டாம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏன்னா ஏற்கனவே இந்த கொயருக்கு ஒரு டைம் சேரீ வாங்கி சொதப்பிட்டாங்க. அதுலேருந்து அவங்க போய் கொயருக்கு காசை கொடுத்து சேரீயை வாங்கி முக்கி பார்த்தா சாயம் போயிடுச்சு. அத்தனை பேர் வந்துட்டாங்க, சாயம் போச்சு அப்படின்னு. அதனால் எப்படி குவாலிட்டியாக இருக்குன்னு தெரியல. அதனால் யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணிக்கிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுறேன். தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கோடி நன்றி. ஆண்டவரே, நீரே எங்களை பிளஸ் பண்ணது மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை கை தட்டுறதுக்கோ, ஆண்டவரே சந்தோஷப்படுத்துக்கிறதுக்கோ இவ்வளோ செஞ்சுட்டாங்களே அப்படின்ற அந்த நன்றி உணர்வு உள்ள இந்த உலகத்தில் நிறைய பேர் இல்லைப்பா. ஆனால் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, ஒரு நாள் பரலோகத்தில் இப்படி ஆண்டவர் தனித்தனி விதத்தில் தலையின் மேல கிரீடத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துகிற அந்த நாளில் எங்கள் துக்கமெல்லாம் மாற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த தாய் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்களோ, எந்த சிஸ்டர் வருத்தத்தோடு இருக்கிறாங்களோ, அவங்க அத்தனை பேருக்கு என்ன வேணாலும் இங்கே கொடுத்துருங்க. ஆண்டவரே, உங்கள் கிருபை தாங்கட்டும். இதுக்கு பின்னணியில் இருந்து இந்த ஊழியத்தை தாங்குகிற உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை நடத்துவார். Thank you.